ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே விளாக் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே ஜூன் 14 அன்னைக்கு தான் எடுத்தது. அன்னைக்கு தான் என்னோட பர்த்டே. இந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா என்னோட 30th பர்த்டே. அதுக்குள்ள 30 இயர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்றது உண்மையாவே மனசுல ஏத்துக்கவே முடியல. முன்னாடிலாம் கூட பரவாயில்ல, இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் ரொம்பவே வேகமா ஓடின மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த டைம் பீரியட் தான் நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ண வேண்டியது ஒரு டைம் பீரியட். ஆனா இது ரொம்ப சீக்கிரமா ஓடிடுச்சு. என்னதான் 30 இயர்ஸ் ஆச்சுனாலும் மனசுக்குள்ள இன்னும் 23, 25 அந்த ஃபீல் மட்டும்தான் இருக்கு. அது என்னைக்குமே மாறாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னதான் நான் சொன்னாலும் இது 30th பர்த்டே அப்படின்றது உண்மையாகவே மனசால் ஏற்றுக்க முடியல தான். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் மனசை தேத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் பர்த்டே விலாகுன்னு சொன்னதும் நீங்கள் பயங்கரமாலாம் எதுவும் யோசிச்சுக்க வேணாம். இது பெரிய பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் கேண்டில் லைட் டின்னர், பயங்கரமாக டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே நினச்சிக்க வேண்டாம். ரொம்பவே கேஷுவலான ஒரு பர்த்டே விலாக் தான். நான் எங்களோட டே டு டே லைஃப்பில் எங்களோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவோன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பயங்கரமாக யோசிச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஸோ அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பர்த்டேனா கண்டிப்பாக நம்ம எங்கேயாவது வெளியில் போவோம். அதுவும் முதல்ல போகிற இடம்னா கண்டிப்பாக அது கோவிலாக தான் இருக்கும். ஈரோட்லன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சுற்றி பார்க்கறதுக்கு எந்த இடமும் இல்லை. அதிகமாக கோவில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ சென்னிமலை போகலான்னு தான் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெள்ளோடு பேர்ட் சாங்சுரி இருந்தது. சொல்லுவாங்கல்ல, பக்கத்துலேயே இருந்தால் அதோட அருமை கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. தூரத்தில் இருந்தால் இதுக்காகவே தனியாக செலவு பண்ணி போய் பார்த்துட்டு வருவோம். இவ்வளோ நாள் அந்த வழியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட பேர்ட் சாங்சுரி போகணும்னு தோணுனதே இல்லை. சரி, போகிற வழி தானே, இன்னைக்காவது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஏரியா இருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் சின்ன சின்ன மரம் செடியெலாம் இருந்தது. அந்த இடத்துல தான் நிறையா பறவைகள் வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் நிறைய பறவைகள் கூடு கட்டி இருக்குது. ஸோ தூரத்துலேருந்து எல்லா பறவைகளையும் பார்க்கலாம். பட் க்ளோஸ்அப்லலாம் போய் எதையுமே பார்க்க முடியல. தூரத்துலேருந்து நேச்சரை ரசிச்சுட்டே எல்லா பறவைகளையும் பார்க்கலாம். இந்த இடத்த பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு. எப்படி ஒரே இடத்துலயே இவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் எங்கேயுமே போகாம இதே இடத்துலயே சுத்திட்டே இருக்கு அப்படின்றது தெரியல. இதை பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல அதிகமாக சுற்றி பார்க்கறதுக்குன்னு எந்த இடமும் இல்லை. அந்த ஏரி மட்டும்தான். அது போக பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் விளையாடுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பார்க் ஒன்று இருக்கு. மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கணும், ரிலாக்ஸ்டா உட்காந்து நேச்சரை ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் வரலாம். மற்றபடி ஒரு டூரிஸ்ட் பிளேஸா எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பிளேசஸ் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் அதுக்கு செட் ஆகாது. ஏரியெல்லாம் ரசிச்சுட்டே பேர்ட்ஸ் எல்லாம் போறது வேணா உட்காந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு போகலாம். அதுக்கு வேணா இந்த பிளேஸ் ரொம்ப கரெக்டா இருக்கும். நாங்கள் சென்னையில் இருந்துட்டு ஈரோடு வந்தப்போ நான் ரொம்ப அதிகமாக நினச்சி ஃபீல் பண்ண ஒரு விஷயம்னா கண்டிப்பாக இதுதான். சென்னையில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நாங்கள் வெளியில் போகணுன்னா சுற்றி பார்க்கறதுக்குன்னு நிறைய பிளேசஸ் இருக்கும். எங்கே போகிறதுன்னு தான் கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்தளவுக்கு அங்கே பிரச்சனையே இருக்காது அதுலெல்லாம். ஆனால் ஈரோடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுனே எங்களுக்கு தெரியவே தெரியாது. நானும் என் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி கேட்டுப்போம், எங்கே போகலான்னு. ஆனால் கடைசி வரைக்கும் பிளான் பண்ணவே முடியாது எங்கே போகிறதுன்னு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்க்கறதுக்குன்னு பெருசாக எந்த பிளேஸுமே இல்லை. வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் போவோம். அப்படி இல்லைன்னா அதையும் விட்டால் ஷாப்பிங், இல்லை அதுவுமே இல்லைன்னா கோவில். அது மட்டும்தான் இங்கே. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் கூட எங்கேயாவது வெளியில் போனால் லாங்காக ஏதாவது தான் போகிற மாதிரி இருக்குமே தவிர பக்கத்தில் நினச்ச உடனே எதுவுமே சுற்றி பார்க்குற மாதிரி இங்கே பெருசாக எதுவுமே இல்லை. அதுதான் நான் ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ண ஒரு விஷயமே இங்கே ஈரோட்டில். ஏன்னா எனக்கு ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா வெளியில் போய் ஊர் சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்புவோம்.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற டைமில் தான் வந்து அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அது போக தான் வந்து மற்றது எல்லாமே. ஸோ பக்கத்தில் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் நம்ம வெளியில் போய் பார்க்குறதுக்கு எல்லாமே. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. ஸோ இருக்கிறத வச்சு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. 3 பேருமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக வந்து நேச்சர் எல்லாமே ரசிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து ஜாலியாக வந்து போகலான்னு சொல்லிட்டு 3 பேருமே 2 வீலரில் தான் வந்து போயிருந்தோம். எங்கே நேரமாக என்னன்னே தெரியல, டயரில் வந்து கரெக்டாக ஆணி ஏறிடுச்சு. ஸோ பஞ்சர் ஆயிடுச்சு. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, எந்த சுச்சுவேஷனாலும் அதை நினச்சி பதட்டப்படக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதையுமே நம்ம வந்து எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அதை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. உண்மையாகவே நானுமே வந்து அன்னைக்கு அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணேன். கரெக்டாக வந்து நாங்கள் போயிருந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா கிராமத்து சைடாக இருந்தது. ஸோ ஜாலியாக வந்து 3 பேருமே பேசிகிட்டே வந்து அங்கே ஒரு மளிகை கடை இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பஞ்சரும் ஒட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஈரோட்ல இருந்து சென்னிமலை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 45 மினிட்ஸாவது ஆயிரும். 25-26 கிலோமீட்டர்ஸ் வந்து வரும். நான் வந்து சென்னிமலை அப்படின்னு ஞாபகம் வந்தாலே எனக்கு வந்து அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல கிராமத்து சைடாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான வெள்ளாட்டு கறி வந்து கிடைக்கும். வீட்லேயே வந்து வளர்த்தி ஆடெல்லாம் வந்து விற்பாங்க. ஸோ அந்த கறி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து எப்போ சென்னிமலை போனாலும் அப்பா வந்து கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் வர வழியில் சாமி கும்பிட்டுட்டு வர வழியில் வந்து வெள்ளாட்டு கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் போய் வந்து சமைச்சு சாப்பிடுவோம். அதுவும் இதிலலாம் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போ வந்து சென்னிமலை போனாலும் வர வழியில் வந்து கண்டிப்பாக வந்து கறி எடுத்துகிட்டு போயிடுவோம். கேட்குறதுக்கு வந்து சில்லியாக தான் இருக்கும். கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி பேசுகிறேனே நினைக்காதீங்க. ஸோ எனக்கு தோணுச்சு, அதனால் வந்து சொன்னேன். கோவில் வந்து ரீச் ஆயாச்சு. சென்னிமலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வீடுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். நிறைய மரம் செடியெல்லாம் தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மேலே வந்து டாப் வியூவில் பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ வீடு இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதை விட நைட் வியூவில் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். கோவிலுக்குள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளை முதல்ல வரவேற்கிறது வந்து குரங்கு குட்டிங்க தான். ஸோ பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. சென்னிமலைனாலே கோவிலுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அவ்வளோ குரங்குங்க இருக்கும். சின்ன வயசுலலாம் வந்து நான் ரொம்ப அதிகமாக பயப்படுவேன். சென்னிமலைனாலே வேண்டான்னு சொல்லிடுவேன். ஏன்னா இங்கே ரொம்ப குரங்கு குட்டிங்கெல்லாம் அதிகமாக இருக்குமா. ஸோ அதனால் ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இப்போ நினச்சாலும் அது ரொம்ப சில்லியாக இருக்குது. இதுக்கா நம்ம கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னோம் அப்படின்னு. இப்போல்லாம் ஆனால் அந்த குரங்கை பார்த்தோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது அது எல்லாமே. கரெக்டாக வந்து நாங்கள் கோவிலுக்குள்ளே என்டர் ஆகும்போதே வந்து தேர் இழுத்தாங்க. ஸோ அம்மா வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, முருகர் கோவிலுக்கு போயிட்டு தேர் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நல்லதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து தேர் பார்த்ததுமே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் வந்து கிரியேட் ஆச்சு. அம்மா சொன்னது தான் வந்து ஞாபகமும் வந்தது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு பெருசாக வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அப்படின்றது வந்து. கல்யாணத்துக்கு அப்புறமுமே வந்து அப்படி தான் இருந்தாங்க. நானாக வந்து கம்பல் பண்ணி தான் வந்து கோவிலுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வருவேன். எனக்கு தெரிஞ்சு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து நாங்கள் 2 பேரும் கோவிலுக்கே வந்து போயிருப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம். எனக்கும் கொஞ்சம் அது வருத்தமாக தான் இருக்கும். நானாக வந்து கூட்டிகிட்டு வந்தாலும் பெருசாக சாமியெல்லாம் வந்து கும்பிட மாட்டாங்க, ஓரமாக தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட தனிப்பட்ட உரிமை. ஸோ அதை வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது.
கோவிலில் தேர் பார்த்ததுக்கப்புறம் பிரகாரமெல்லாம் சுற்றி எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டு அப்படியே பேசிட்டு இருந்துட்டு 3 பேரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதுமே திடீர்னு ரெடியாகி ஹஸ்பண்ட் வந்து வா வெளியில் போகலான்னு சொல்லி இங்கே ஜுவல் ஷாப் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாகவே இது சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ இங்கே ஈரோட்டில் ஜாயாலுக்காஸ் தான் வந்து வந்தோம் 3 பேருமே. நான் ரொம்ப நாளாகவே ஜிமிக்கி தான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து ஹஸ்பண்டும் வந்து போகலான்னு சொன்னதும் நான் முன்னாடி யோசிச்சு வச்சுட்டேன், சரி ஜிமிக்கியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நானும் ஹஸ்பண்டும் பார்த்தோம். டைம் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை எப்போ வந்து கோல்டு வாங்கினப்போ அப்போ வந்து கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அன்னைக்கு ரேட்டுக்கும் நாங்கள் வந்து ஜிமிக்கி வாங்கின அன்னைக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஜாயாலுக்காஸில் பார்த்தீங்கன்னா 50% வந்து மேக்கிங் சார்ஜஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா வந்து தோணுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கும் போதே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் பார்த்தோன்னே பிடிச்சது அப்படின்லாம் வந்து பில் போட்டு வாங்கிட்டு வரவே மாட்டேன். பிடிச்சிருந்தாலும் இன்னும் இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்து அதில் ஏதாவது பெஸ்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு தான் வந்து பார்த்து வாங்குவேன். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கே அப்படின்னா நம்ம கோல்டு வாங்கும்போது வந்து ஈஸியாக வாங்கிட முடியுமா? ஸோ அதுவும் அதே மாதிரி தான். இருக்கிற ஒரு ஜிமிக்கி பார்த்தோன்னா இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டு அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது, எது பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்றத பார்த்து தான் வந்து வாங்குவேன். நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கில் தான் வந்து பார்த்தேன். எல்லோ கோல்டுமே நிறைய வச்சுருந்தாங்க. பெருசாக அந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. சரி ஆன்டிக்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுலேயுமே வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமானதாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. என் காதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக போட்டால் கண்டிப்பாக காது வந்து தாங்காது. ரொம்ப லேசாக தான் இருக்கும் என் காது. ஸோ அதனால் வந்து நான் 1 பவுனில் தான் வந்து பார்த்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து எனக்கு பிடிச்ச ஒன்றை செலக்ட் பண்ணியாச்சு. நான் வந்து எதை செலக்ட் பண்ணியிருப்பேன்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஜிம்கி வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மற்ற ஜுவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சும்மா ஒரு ஐடியா பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வேற ஷாக் ஆகிட்டாங்க. பயப்படாத, நான் சும்மா தான் ஒரு ஐடியா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தான் ரிலாக்ஸ் ஆனாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து கோல்டு வந்து அலௌடு இல்லை. ஸோ வந்து அவளுக்கு சில்வரில் வந்து ஸ்டட் மாதிரி பார்க்கலாமான்னு சொல்லி பார்த்தேன். பட் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா ஒன்றும் பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. ஜிம்கி மட்டும் பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9 o'clock மேலேயே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக போய் சமைச்சா லேட் ஆகிடும். ஸோ அதனால் ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு எங்கள் ஈரோடு பெரியார் நகரில் இருக்க புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜமீன்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து வந்திருந்தோம். லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான்வெஜ்ஜாகவே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து அந்த அன்றைக்கி ஹோட்டல் போனப்போ வந்து பெருசாக எதுவுமே சாப்பிடவே தோணலை. ஹஸ்பண்ட் வந்து நீயே ஏதாவது பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டேன். சிம்பிளாக வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து 2 பேருமே ஆர்டர் பண்ணோம். பாப்பாவுக்கு வந்து ப்ரான் சில்லி மாதிரி வந்து கேட்டிருந்தா. ஸோ அதனால் அவளுக்கு மட்டும் அது ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி பெருசாக வந்து அன்றைக்கி எதுவுமே ஆர்டர் பண்ணி சாப்பிடலை. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் வந்து தெரிஞ்சுது. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த 2 ஃப்ரைட் ரைஸுமே டேஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா ஆவரேஜாக தான் தெரிஞ்சுது. பட் அந்த ப்ரான் சில்லி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி மற்ற 2 எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக வந்து தோணலை.
சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த ஹோட்டல் போனாலுமே ஐஸ்கிரீம்லாம் வந்து வாங்கி சாப்பிடவே மாட்டோம். முதல்ல வந்து பாயசம் தான் வந்து வாங்கி சாப்பிடுவோம். எங்களுக்கு வந்து நல்லா காரமாக சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து ஸ்வீட்க்கு வந்து சூப்பரான ஒரு பாயசம் சில்லுன்னு குடித்தா எல்லாருக்குமே வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இளநீர் பாயசம் தான் வந்து வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் வந்து அங்கே இளநீர் பாயசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேமியா பாயசம் மட்டும்தான் இருந்தது. ஸோ சேமியா பாயசம் மட்டும் சாப்பிட்டுட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.